நிறைகுடமாய் வாழ்வோம். நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் தழும்பும் என்று கூறுவார்கள். நம்மில் சிலர் ஏதேனும் ஒரு காரியத்தில் வெற்றி அடைந்து விட்டால் அந்த வெற்றியை பணிவுடன் ஏற்றுக்கொண்டு அடக்கமாக இருந்து விடுகிறார்கள். எவ்விதமான ஆடம்பரமும் இவர்களிடம் காணப்படுவதில்லை. தங்களை பற்றி உயர்வாகவும் இவர்கள் பேசிக்கொள்வதில்லை. இவர்களுடைய ஒவ்வொரு செயலும் நம்பிக்கையூட்டுவதாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கும். அணுகுமுறைகளும் மென்மையாக இருக்கும். இவர்கள் மனப்பக்குவம் மற்றும் அனுபவம் உடையவர்களாய் இருப்பார்கள். தங்களை அணுகி வரும் எவருக்கும் அன்புடனும் மனிதாபிமானத்தோடும் தங்களால் இயன்ற உதவிகளை எவ்விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்காமலேயே இவர்கள் செய்கிறார்கள். இவர்கள் எதிர்பாராமலேயே மரியாதை இவர்களை தேடி வருகிறது. இவர்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடைந்து உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஆணவத்தின் சாயல் சிறிதும் இல்லாமல் பணிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். வேறு சிலரோ தாங்கள் அடைந்த வெற்றியை அனைவரும் தெரியும்படி பறைசாற்றிக் கொண்டு ஆரவாரத்துடன் வாழ்கிறார்கள். வெற்றியை விளம்பரப்படுத்தி கொண்டு அதன் மூலம் புகழின் உச்சியை அடைய முயற்சிக்கிறார்கள். தங்களுடைய சொல், செயல், செய்கை, குரல் அனைத்திலும் நான், எனது என்னும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள். இந்த உலகம் முழுவதுமே தங்களுக்கு சொந்தமாகி விட்டதாக இருமாப்பு கொள்கிறார்கள். அனைவரும் தங்களை புகழ வேண்டும், தங்களுக்கு மரியாதை அளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்வதற்காகவே மற்றவர்களுக்கு உதவி செய்வதைப் போல காட்டிக்கொள்கிறார்கள். அனைவரும் தங்களை சுற்றியே இருக்க வேண்டும், தங்களையே பின்தொடர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இப்படி செய்வதெல்லாம் தவறு என்பதை இறுதி காலத்தில்தான் உணர்கிறார்கள். பெயர், புகழ், செல்வாக்கு போன்ற அனைத்தும் தானாக நம்மை தேடி வந்தால்தான் நிலைத்து இருக்கும். மாறாக நாம் தவறான வழிகளில் அவைகளை தேடி அடைய முயன்றால் இறுதியில் வருந்த வேண்டியிருக்கும். உண்மையான வெற்றி என்பது பொன், பொருள், செல்வாக்கு, பதவி போன்றவைகளால் பெறக்கூடியது அல்ல. நமக்குள் இருக்கும் தீய குணங்களை அகற்றி உயர்ந்த குணங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பது ஆகும். இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் நேர்மையாக இருப்பதே உண்மையான வெற்றியாகும். சிந்தனை துளி. வானத்தில் தோன்றும் வானவில் தற்காலிகமானது. திடீரென்று தோன்றி திடீரென்று மறைந்துவிடும். வானம்தான் நிலையானது. தானாக நம்மை தேடி வரும் புகழே நிலையானது.